இன்னைக்கு நாம பிரியாணி செய்ய போறோம், அதுவும் கொரியால. கொரியாவுக்கு வந்ததுலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரியாணி செஞ்சு சாப்பிட போறேன். நாங்கள் பிரியாணி செய்யும் போது வாயில் தெரியாமல் சுட்டுக்கினது, கருகி போனது, சண்டை பிடிச்சது, அதுக்கப்புறமா நிறைய ஃபன் பண்ணது, அது எல்லாமே இருக்கும். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த பிரியாணியை 4 பேர் செய்ய போகிறோம். நான் பிரீத்தி, இவங்க பதிகா. நாங்கள் 2 பேருமே மாஸ்டர் ஸ்டூடெண்ட். இவங்க 2 பேரும் அரவிந்த், ஸ்வீட்டி. இவங்க 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்வீட்டியை நாங்கள் நிறைய ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கோல்டால். அதனால அவங்க கேமராவில் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. இங்கே நாங்கள் பிரியாணி செய்கிற வீடியோ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டுக்காக நாங்கள் வாய்ஸ் கவர் வீடியோலேயே நாங்கள் பேசிட்டு தான் வாய்ஸ் கவர் பண்ணி நாங்கள் எடுத்தோம். ஆனால் ஃபோனில் மைக் இல்லாமல் நாங்கள் அப்படியே ஃபோன் ரெக்கார்ட் பண்ணனால பின்னாடி இருந்த சின்னி நாய்ஸ் எல்லாமே அதில் கேப்சர் ஆனதுனால வீடியோ குவாலிட்டி அந்த வாய்ஸ் குவாலிட்டி நல்லா இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அதனால நான் இந்த டைம் வாய்ஸ் கவர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கும்போது நல்லா மைக்காக வாங்கி இது பண்ணி நல்லா போட்டுறேன். இது மட்டும் கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு நாங்கள் 1 kg சிக்கன் எடுத்தோம். கொரியாவில் ஃப்ரோசன் சிக்கன் தான் கிடைக்கும், அதனால இந்த சிக்கன் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பிரியாணி செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு மிக்சி இல்லை, அதனால பாட்டி இருக்கக்கூடிய உலக்கையை வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நாங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். கொரியாவில் அதிகமாக கெனோலா ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் பிரியாணி செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம், அதே இன்னொரு பக்கம் பிரியாணிக்கான கிரேவி செய்யறதுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், அது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். பிரியாணிக்கு நாங்கள் நிறைய வெங்காயம் போட்டுக்கிட்டோம். நிறைய வெங்காயம் போட்டு அது ப்ரௌனிஷாக விட்டாதான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே ஒயிட் கலர் வெங்காயம் தான் கிடைக்கும். அதுக்கு பதில் அந்த பிங்க் கலர் வெங்காயம் கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அங்கே எல்லாருமே மெயினான வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணணும்னு தெரியல. சரி, நான் அதை வதக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வதக்குற வேலையை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பிரியாணிக்கு வதக்கி அடி பிடிக்காம அதை கரெக்டான பதத்தில் இது பண்ணாதான் பிரியாணி டேஸ்ட் வரும். ஆக்சுவலாக இந்த பிரியாணி நல்லா வரணும்னா அதுக்கு காரணம் வதக்குறதுல தான் இருக்குது. அதோடைய மெயின் ப்ராசஸ் நான் தான் பண்ணுறேன். பிரியாணி செய்யக்கூடிய செஃப்புடைய வீட்டில் ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் இருக்குது. அவர் வீட்டிலேருந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு அவருடைய மாடியில் செடியை வச்சு அங்கே கருவேப்பிலை வளர்க்குறாரு. அதுலேருந்து 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு நம்ம பிரியாணியில் போட்டார். அதனால அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக ஊர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்த கரம் மசாலாவும் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஆச்சி மசாலா அந்த மாதிரி ஃப்ளேவர் கொடுக்குறது எல்லாமே பிரியாணியில் கொட்டி, அதுக்கப்புறமா அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஊரில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டில் வரணுன்றதுக்காக இருக்கிற எல்லாத்தையுமே எங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டுமே அதில் போட்டோம். பிரியாணி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் எல்லாருக்குமே பசி எடுத்துக்கிச்சு. அதனால நாங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோட ஃப்ரெண்டை சப்பாத்தியும் சிக்கன் குருமாவா சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சுட்டு இருந்தா. எல்லாருக்குமே அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருந்தா. அப்புறமா அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே கொஞ்சம் எல்லாருமே ஆளாளுக்கு சிக்கன் கிரேவியும் சிக்கன் 65ம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இங்கே முக்கியமாக என்ன சொல்லணும்னா லெமன் நாங்கள் எசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே லெமன் ரேட் அதிகம். அதுக்கப்புறமா அதுக்கு பதில் நாங்கள் இந்த லெமன் வாங்கிட்டோம். இது 1001 தான். இது ஒரு 5 drops விட்டாவே ஒரு லெமனோட எதுக்கு வரும். அதனால இதுவே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நானும் என்னோட ஃப்ரெண்டும் போய் சமையல் எண்ணெயும் ஸ்நாக்ஸும் அடுத்த ரவுண்டு சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்தோம். இது ஒரே ஒரு ரேக் ஃபுல்லாக சேர்த்து விற்பாங்க. இதில் நிறைய மல்டிபிள் ஃப்ளேவர் ஸ்நாக்ஸ் இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா கிச்சனுக்கு பார்த்தா இவங்க கிரேவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் இவங்க சொன்ன என்னன்னா கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கிரேவி எப்படி கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க நிறைய மசாலா போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சிக்கன், உப்பு, மிளகாத்தூள் அது எல்லாமே போட்ட உடனே அது ஃபைனல் டச் வரும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு. பட் பிரியாணி கூட சாப்பிட்றதால ஓகே. அப்புறமா நாங்கள் குலோப் ஜாமுன் செஞ்சுட்டு இருந்தோம். குலோப் ஜாமுனில் நாங்கள் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணோம்னா நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் நெய் ரொம்ப நல்லா பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த கேப்பில் பிரியாணி டம் போட்டதை எடுத்துக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் செய்கிற மாதிரி எம்மையாக இருந்துச்சு.
அப்படியே வீட்டில் எப்படி நம்ம வந்து நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இந்தியாவிலேருந்து கொரியாவுக்கு வந்துட்டு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி சாப்பிட்றேன். நான் இந்த வீடியோ எடுத்துட்டு வாய்ஸ் கவர் கொடுத்துட்டு இருக்கிற டைமும் நான் பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் வாய்ஸ் கவர் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன ஒரு கோஇன்சிடென்ட். ஃபைனலாக கிரேவியை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறமா குலோப் ஜாமுன் செய்யறேன்னு சொல்லிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எண்ணெய் ரொம்ப சூடு ஏறிட்டு இருந்துச்சு. அதுல பொரிச்சா எப்படி இருக்கும், உள்ள வேகவே வேகாது, மேல மட்டும் கருகி போயிட்டு இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். கசத்துச்சு, ஒரே கசப்பு. உள்ள பார்த்தா மாமாவா இருந்துச்சு, வேகவே இல்லை. பட் இருந்தாலையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லுக் சுமாரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டேன். இந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன்ல சிக்கன் 65 செஞ்சுட்டு இருந்தாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தால அந்த ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுக்கிட்டே போய் சிக்கன் 65 எப்படி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன். பொரிச்சிட்டு இருந்தாங்க கொஞ்சம். குலோப் ஜாமுன் எல்லாம் இப்போ வந்து ஒழுங்காக பொரிச்சு முடிச்சுட்டு அப்புறமா சிக்கன் 65 பொரிச்சிட்டு இருந்தாங்க. அதில் நான் வந்து சைடில் எடுத்துட்டு பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாம்பிள் பார்த்துட்டு இருந்தேன். நல்லாதான் இருந்துச்சு. ஆனால் என்ன தெரியாமல் வாய் சுட்டுக்கிட்டேன். ஃபைனலாக குலோப் ஜாமுனை ஒரு பக்கம் வந்து ஜீராவில் போட்டுட்டோம். அதை பார்க்குறதுக்கே எப்படி இருந்துச்சுன்னா பிளாக் அண்ட் ப்ரௌன் ஜீரா மாதிரி குலோப் ஜாமுன் மாதிரி இருந்துச்சு. கலர்ஃபுல் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஆனால் ஊறிட்டு அப்புறமா ரொம்ப ரொம்ப நல்ல குலோப் ஜாமுன் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுல்ல பார்க்குறதுக்கு. அப்புறமா வந்து சிக்கன் 65 ரெடி பண்ணிட்டு நாங்கள் பிளேட் எல்லாத்தையுமே வச்சு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து சிக்கன் 65, வெங்காய பச்சடி, பிரியாணி, சிக்கன் கிரேவி, அப்புறமா வந்து அவ்வளோதான் எல்லாத்தையுமே வச்சு எல்லாருமே பிளேட்டில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா குளிர் காலத்தினால ஹீட்டரில் நான் முன்னாடி உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து என்னுடைய ஃப்ளேவர் வந்து என்னென்னா பாதாம் ஃப்ளேவர், ஐ திங்க் பாதாம் ஃப்ளேவர் ஆர் வெனிலா ஃப்ளேவர், ஐ டோன்ட் நோ. அதை வந்து இது வந்து நிறைய கேஜாமல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக நம்ம எடுத்துகிட்டு போகும்போது மெல்ட் ஆகிடுச்சுன்னா கீழே விழுந்துரும்ல. ஆனால் இதில் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. நம்ம எடுத்துட்டு விளையாடிக்கிட்டே கூட வந்து அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். கீழே எங்கேயும் சிந்தாது, நம்ம வாய்க்குள்ள கரெக்டாக போயிடும். அதுக்கப்புறமா அங்கே ஹாக்கி இருந்துச்சு. நாங்கள் ஹாக்கி விளையாடிட்டு அதுக்கப்புறமா ஷட்டில் காக் விளையாடணும். அப்புறமா ஃபைனலாக வந்து பாயாசம் செஞ்சுட்டு அப்புறமா அங்கே வந்து எங்களுக்கு ஆரஞ்சு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு நைட்டு முடிச்சிட்டோம்.